ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்கு அதிர்ஷ்டம் இருப்பதால் தான், நீ ஜெயிக்கிறதுக்குரிய பிராப்தத்தை பெற்றிருப்பதால் தான் இப்போது இந்த பதிவே உன் கண்களில் பட்டுள்ளது. என்னுடைய அன்புள்ள அதிர்ஷ்டசாலி பிள்ளையான உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் வந்து விட்டேன் அல்லவா? இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த முருகன் உனக்கான சந்தோஷ செய்தியோடு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் மட்டும்தான் பிரச்சனையும் கஷ்டமும் இருக்குது, உனக்கு மட்டும்தான் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டமும் பிரச்சனையும் வருதுன்னு யோசிக்காதே. எல்லாரும் வாழ்க்கையில் நத்தை தன் முதுகில் கூட்டை சுமந்து கொண்டு செல்வது போல பல பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாவது கஷ்டமோ கவலையோ மன வருத்தமோ வரும்போதெல்லாம் நத்தையையும் ஆமையையும் பார்த்து கற்றுக்கும். அது ரெண்டுமே பிறக்கும் போதே அதன் முதுகின் பின்னால் சுமையோடு தான் பிறந்திருக்கு. ஆனால் முதுகுக்கு பின்னால் சுமை பாரமாக இருக்கேன்னு அது நினச்சிக்கிட்டு நகராமல் ஒரே இடத்துல இருப்பது கிடையாது. அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் என்ன நடந்தாலும் நகர்ந்து போய்கிட்டே இரு. அனைத்தையும் சரி செய்வதற்கு உனக்காக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? எல்லாத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முடியும்னு உறுதியாக நம்பு. எதிரிகளிடம் நீ சிரித்த முகத்தோட வாழ்க்கையில் வைராகியத்தோடு ஜெயிச்சு நிற்கணுன்றத நீ மறந்திடாதே என் செல்வமே. நீ எப்போதும் என்ன நினைக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். என் வாழ்க்கையில் நல்ல விஷயம்னு ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது. நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், ரொம்ப அடிபட்டுட்டேன். வாழ்க்கையில் வேதனையும் சோதனையும் அனுபவிச்சு சந்தோஷம்னா என்னன்னே எனக்கு மறந்து போச்சு. இப்போது வாழ்க்கையின் கடைசி பக்கத்தில் நின்று கொண்டிருப்பதை போல பல கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்போது தான் இந்த கஷ்டம்லாம் தீரும்னே எனக்கு ஒன்றும் புரியலன்னு தானே வருத்தத்தோடு இருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாரு. உனக்காக ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடிவெடுத்து தான் இந்த முருகன் மகிழ்ச்சியோடு உன்னை தேடி வந்திருக்கேன். தப்பு செஞ்சுட்டு என்னை நாடி வந்து முருகா சரணம்னு சொன்னால் நான் ஏமாந்து போய் எல்லாருக்கும் அருளை கொடுப்பது கிடையாது. உனக்கு கெட்டது செஞ்ச சில பேர் இப்போது அப்படிதான் என்னை நாடி தேடி வந்து பக்தியோடு வணங்குறேன்னு வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்பை காட்டி பாசத்தை காட்டி மனிதர்களை வேணும்னா ஏமாற்ற முடியும். இந்த முருகனை ஏமாற்றவும் முடியாது, எந்த விலை கொடுத்தும் வாங்கவும் முடியாது என் செல்வமே. நான் எப்போதுமே நல்லவங்க பக்கம் நல்லவங்களுக்கு மட்டும்தான் துணையாக இருப்பேன். அப்படிதான் உன் கூட உனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறேன். உன் கவலை கஷ்டம் வறுமை நோயின்னு அனைத்தும் உன்னை விட்டு விலகி ஓட போகுது. செல்வங்கள் குவியும்படியும் உனக்கு சந்தோஷம் உண்டாகும்படியும் நான் பார்த்துக்கிறேன். உன் மனதில் இருக்கும் சுமைகளையும் பாரத்தையும் பற்றி யோசிக்காம உனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை பற்றி பேச பழகிக்கோ. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கூட எனக்கு அது சரியில்லை, இது கஷ்டமாக இருக்குது, அது பிரச்சனையாக இருக்குன்னு கெட்டதை பற்றி மட்டும் பேசாமல் நல்லதை பற்றி பேச கற்றுக்கோ. இந்த உலகில் நீ மற்றவங்க கிட்ட எந்த அளவுக்கு நன்மையை பகிர்ந்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உனக்கான நன்மையை அள்ளி கொடுக்கும். உன்னை கலங்க வைக்கும், உன்னை கஷ்டப்படுத்தும் விஷயங்களை பற்றி சிந்திப்பதிலிருந்து விலகிவிடு. அது எவ்வளவு அழகானதாக கவர்ச்சியானதாக இருந்தாலும் அது மனசுக்கு சந்தோஷத்தை தரலேனா அதை பற்றி நினைக்கவே வேண்டாம் என் செல்வமே. நீ மனதில் எதை வைத்திருக்கிறாயோ அங்கேதான் உன்னுடைய ஆற்றலும் செலவாகிறது. எப்போதும் மனசில் நல்லதையே நினைக்கும் போது உனக்கான ஆற்றல் நல்ல விதத்தில் அதிகமாகும். உன் வீட்டில் குடியிருக்கும் உன் அப்பன் முருகன் இப்போது உன்னை தேடி வந்ததின் காரணமாக இனி உனக்கு எந்த குறையும் வரவிட மாட்டேன். உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினாலே நடப்பது எல்லாமே உனக்கு நன்மையாக மாறிவிடும். எந்த பயமும் இல்லாமல் என் அப்பன் முருகன் எனக்காக துணையாக இருப்பார்னு நம்பு. நீ துவண்டு போனாலும் சோர்ந்து போனாலும் உனக்கு துணையாக நான் வந்து ஏதாவது ஒரு உருவத்தில் உன் கூடவே நிற்பேன் என் செல்வமே. உன் வாழ்க்கை அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக இருந்தினா போதும். உன் வேண்டுதல் வீண் போகாத அளவுக்கு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் அளவுக்கு உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு உதவி வேணும்னு என்ன கேட்டினா
ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான உதவியை நான் நிச்சயமாக செய்து தருவேன். தைரியமாக உன் வேலைகளை மட்டும் பாரு. உன் கடமையை நீ சரியாக செய்யும்போது உனக்கு தேவையான அனைத்தும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் என் செல்வமே. என் ஆசீர்வாதத்தோட இனி அனைத்தும் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கவும், நீ மனசு உடைஞ்சு வருந்தும் போதெல்லாம் உன்னை தட்டி கொடுக்கவும், நீ அழுகும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் இருக்கின்ற உன் அப்பன் முருகன் தான் இப்போது உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் உடைஞ்சு போகாத. உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் இருக்கும். நீதான் எப்போதும் தைரியமாக இருக்கணும். எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டனே, இனி வரக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ வாழவே கூடாது நினச்சவங்க முன்பாக நீ ஜொலிக்கப் போகிறாய். இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் அழுக வேண்டிய அவசியமே இல்லை. உன் சோகம் அனைத்தும் சுகமாய் மாறப்போகுது. உன் தோல்விகள் அனைத்தும் வெற்றியாய் மாறப்போகுது. இனி எல்லா நாளும் உனக்கு நல்லதே நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நாளும் கோளும் உனக்கு நன்மை தர மறுத்தாலும் இந்த கந்தன் முருகப்பெருமானுடைய திருநாமம் நல்ல விஷயங்கள் அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கு தேவையானதை மனிதர்கள் செய்யலைனாலும் இந்த முருகன் நான் உனக்காக செஞ்சு கொடுத்து என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எப்போதும் யாரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது, யாருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது. உனக்கு கிடைச்சதே போதுன்ற எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. உன்னை நினைக்கும் போதெல்லாம் இந்த முருகனுக்கு மிகவும் சந்தோஷமாகவே இருக்கிறது. ஏன்னா எவ்வளோ விதத்தில் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்ந்த நீ எப்போதும் எல்லாத்தையும் சமாளிக்க முடியுன்ற தைரியத்தோட துணிவுள்ள பிள்ளையாகத்தானே இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது இன்னும் உன் கால்களுக்கும் கைகளுக்கும் சக்தியை கொடுத்து உன்னை இன்முகத்தோடு வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? அதற்காக தான் உன் கண்களில் ஆனந்த நீரோட்டத்தை வரவழைக்கும் விதமாக உனக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை செய்ய வந்திருக்கேன். இந்த உலகம் பணத்தையே பெருசாக நினச்சிக்கிட்டு வாழ்கிறவங்களையும் பணக்காரர்களையும் மட்டுமே உயர்த்தி பேசும். உண்மையான அன்போடு வாழக்கூடிய உன்னை தாழ்த்தி பேசினாலும் கவலை கொள்ளாதே. நீ எப்போதும் உண்மையை புரிஞ்சுக்கோ. பணங்கிறது மனிதனுக்கு வெளிப்புற வலிமையை மட்டும்தான் தரும். ஆனால் அன்பு மட்டும்தான் உன் மனசுக்கு அமைதியையும் நன்மையையும் தரக்கூடிய நல்ல விஷயமாக இருக்கிறது. எப்போதும் எல்லாரிடமும் அன்பாக பாசமாக நடந்து கொள். உனக்கு வரும் சோதனைகள் அனைத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த உலகமே உன்னை மதிக்கும் பொக்கிஷமாக நான் மாற்றி காட்டுறேன். உன் மனசில் எந்த பாரமும் வேண்டாம். எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை அப்படியே என் பிள்ளையாக நான் ஏற்றுக்கிட்டேன். உனக்கு எந்த விஷயம் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறியோ அதை அப்படியே சிறப்பாக நடத்தி முடிப்பேன். இனிமே நீ எதற்காகவும் கவலை கொள்ள அவசியமில்லை என் செல்வமே. நம்ம வாழ்க்கையில் இந்த நிமிஷமாவது நாம் நினச்சது நடந்துடாதான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நாளையும் ஏமாற்றத்தோடு கடந்து வந்தாலும் இந்த நாள் நிச்சயம் உனக்கான நாளாகவே இருக்க போகுது.